அரசின் நலத்திட்டங்களை பளியர் இன மக்கள் பெற்றிடும் வகையில் பல்வேறு துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தகவல். திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி அரசின் நலத்திட்டங்களை பளியர் இன மக்கள் பெற்றிடும் வகையில் பல்வேறு துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து 28 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று தரவுகள் சேகரிக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கிழக்கு வட்டத்தில் 4 கிராமங்களில் 42 குடும்பங்களும், திண்டுக்கல் மேற்கு வட்டத்தில் 6 கிராமங்களில் 39 குடும்பங்களும், ஆத்தூர் வட்டத்தில் 1 கிராமத்தில் 2 குடும்பங்களும், ஒட்டன்சத்திரம் வட்டத்தில் 2 கிராமங்களில் 90 குடும்பங்களும், பழனி வட்டத்தில் 8 கிராமங்களில் 216 குடும்பங்களும், கொடைக்கானல் வட்டத்தில் 33 கிராமங்களில் 931 குடும்பங்களும் என மொத்தம் 1320 குடும்பங்களை சார்ந்தவர்கள் வசிக்கின்றனர். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பயன்கள் அனைத்தையும் பளியர் இன மக்கள் இல்லங்களுக்கே சென்று வழங்கிடும் வகையில் அவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து துணை ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவர்களின் தேவைகள் குறித்து தரவுகள் சேகரிக்க சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையில் சார்பில் வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்கள், வருவாய் சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்றிதழ்கள், வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை பட்டா மாறுதல், ஆணை பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, முதியோர் ஓய்வூதியம், பிற ஓய்வூதியம் வழங்கும் திட்டங்கள் போன்றவைகள் உடனுக்குடன் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மின் விளக்குகள், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான பயனாளிகள் தீர்வு, தனிநபர் மற்றும் சமுதாய கழிப்பறை வசதிகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் புதிய அட்டைகள் வழங்குதல், மகளிர் சுய உதவிக்குழு கடன் வழங்குதல், தொழிற்கடன் வசதிகள், பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி பயிலும் மாணவர்களின் விவரம், இடை நின்றல் கல்வி உதவித்தொகை வழங்குதல், இல்லம் தேடி கல்வி செயல்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் புதிய உபகரணங்கள் வழங்குதல், சுகாதாரத்துறையின் சார்பில் மருத்துவ சிறப்பு முகாம் நடத்துதல் போன்றவை அனைவரும் பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொடைக்கானல் வருவாய் வட்டத்தில் கொடைக்கானல், வில்பட்டி, பூம்பாறை, கூக்கல், மன்னமனூர், பூண்டி, அடுக்கம், வடகவுஞ்சி, பண்ணைக்காடு, புலனூத்து, வெள்ளக்கவி, தாண்டிக்குடி, காமனூர், கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், பழனி வருவாய் வட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியமம்பட்டி, அயம்புள்ளி, பாலசமுத்திரம், மேற்கு ஆயக்குடி, வடக்காடு, திண்டுக்கல் கிழக்கு வருவாய் வட்டத்தில் சிறுமலை, திண்டுக்கல் மேற்கு வருவாய் வட்டத்தில் தருமத்துப்பட்டி, பழனி வருவாய் வட்டத்தில் ஐயங்குடி, பழனி நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி, ஒட்டன்சத்திரம் வருவாய் வட்டத்தில் ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் வருவாய் வட்டத்தில் மன்னவனூர் ஆகிய வருவாய் கிராமங்களில் நடைபெற்றது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இந்த வாய்ப்பினை பளியர் இன பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.